ஆப்கி அதாலத்துல சிங்கர் ஜொராட்டா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அவர் ஒரு லவ் பேர்ட். அனுப் சார், இந்த விஷயம் ஜஸ்டின் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை. நீங்க நிறைய பொண்ணுங்களுக்கு கரியரை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆமா, நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன். அதுல ஒருத்தர் கனிகா கபூர். அவளோட 12 வயசுலேருந்து என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருந்தா. நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். அவ கல்யாணம் முடிஞ்ச லண்டன் போயிட்டா. அங்கேயே அவ கான்சர்ட்ல எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கா. இன்னைக்கு கடவுள் அவளுக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு நல்ல சிங்கர் ரிச்சா சர்மா. அவ டெல்லியில தான் இருந்தா. என்னோட ப்ரோக்ராம்ல ஒரு 2-3 பாட்டு பாடியிருக்கா. நான் அவளை பாம்பே போன்னு சொன்னேன். பாம்பே போனா நிறைய முன்னேறலாம், நீ நல்லா பாடுறேன்னு சொன்னேன். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். இப்போ பிளேபேக் சிங்கர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஜஸ்வந்தர் நரோரா, அவளும் டெல்லியிலேருந்து பாம்பேக்கு வந்தா. நான் அவளையும் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருக்குமே நீங்க கத்தே கொடுங்க. நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நான் அங்கதான் வர்றேன். அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். உதித் நாராயண் புதுசா வந்தப்ப நான் அவரோட பாட்டு கேட்டேன், பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் ஆஷா போன்ஸ்ல கூட அவரை வச்சு ஒரு டூயட் ரெக்கார்ட் பண்ணேன் ஒரு படத்துக்காக. நானே பாடியிருக்க முடியும், ஆனா எனக்கு அவரோட குரல் பிடிச்சிருந்தது. நான் அவரை பாட வச்சேன். ஒருத்தர்கிட்ட ஒரு திறமை இருந்தா அந்த திறமையை கண்டிப்பா நாம வெளியே கொண்டு வரணும். பாருங்க, அதுல ஆண் பெண் பாகுபாடு பார்த்தா அது சரியா வராது. டேலண்ட் யாருகிட்ட இருந்தாலும் அதை நாம. இது அப்படிப்பட்ட காலமா இருந்துட்டு போகட்டும். பாருங்க, ஒரு பத்திரிகையாளர் என்ன எழுதியிருக்காருன்னா, 3 வருஷம் முன்னாடி அவங்க இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, உங்க கூட ஒரு அமெரிக்கன் இந்தியன் பொண்ணு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்கள இன்டர்வியூ பண்ணுங்க, என்ன எடுக்க வேண்டான்னு. அவ யாரு? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், என்னால எப்படி சொல்ல முடியும்? எனக்கு பேரு டீட்டெயில்ஸ் தான் சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜேர்னலிஸ்ட். அவங்க பேரு சங்கீதா ஐயர். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆக்ட்ரஸ் அவரை ஸ்பெஷலா கவனிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு. இங்க பாருங்க, அவங்க பேர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க, அப்பதான் எனக்கு ஞாபகம். எந்த பேரையும் மென்ஷன் பண்ணல. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, மறுபடியும் நான் வந்து பதில் சொல்றேன். சரி, அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அவங்க இஸ்ரேலோட ஒரு மாடல், ரீனா கோலம். அவங்க ஒரு புக் எழுதினாங்க. சொல்லுங்க. இப்ப இந்த விஷயத்தை என்னால எல்லா இதுலயும் சொல்ல முடியாது, இல்லைன்னா விடுங்க. 7 வருஷமா என் மனைவி நோயாளியா இருக்காங்க. அதனால நீங்க அவளை கட்டி அணைச்சிக்க விரும்புறீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நான் என் பொண்டாட்டிக்கு 18 வருஷம் கழிச்சு என் மனைவிய நான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினேன். ஒருவேளை மக்கள் இது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா, அப்போ அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தாகணும் இல்லையா? அவங்ககிட்ட ஏதாவது ரெக்கார்டிங் இருக்கணும், இல்ல போட்டோகிராஃப்ஸ் ஏதாவது இருக்கணும், என்னோட வாட்ஸ்அப் சேட்டிங் ஏதாவது இருக்கணும், SMS எடுத்துக்கிட்டு வாங்க, இல்ல பிக்சர் ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்க. இதெல்லாம் இல்லாம மக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சும்மா சொன்னாங்கன்னா, நான் இதுல உண்மை இல்லைன்னு தானே நினைப்பேன். என்ன சொல்ல வரீங்க? யாராவது உங்க கூட உட்கார்ந்தாங்கன்னா அதை வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்னா? ஆமா, ரெக்கார்ட் பண்ணுங்க, போட்டோ எடுங்க. நான் கட்டி பிடிக்கும் போது இப்பெல்லாம் மக்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எத்தனை பேரு? நான் உங்களுக்கு ஒரு அருமையான விஷயத்தை பத்தி சொல்றேன். இந்த செல்ஃபி விஷயம் வந்ததுல இருந்து சில விஷயங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடுச்சுன்னா, ஏர்போர்ட்ல டாய்லெட்டுக்கு போனா அங்கே யாராவது வந்துருவாங்க செல்ஃபி எடுத்துக்கலான்னு. தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன். நடந்திருக்கு. சில பேரு நின்னு அப்படியே போட்டோ எடுத்துப்பாங்க. சார், நல்லா வந்திருக்கு, ஆனா நம்ம ஒரே ஒரு போட்டோ உட்காந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. எடுத்துக்கலாம், ஆனா நான் ஒன்று கேட்பேன், நம்ம அப்படியே படுத்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி செல்ஃபிங்கிற பேர்ல இந்த மாதிரிலாம் கூட நடந்துகிட்டு இருக்கு. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் யாராவது கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்கன்னா உடனே போட்டோ எடுங்க, உலகத்துக்கு காட்டுங்க, அவங்க ஃபேமஸ் ஆகட்டும். அவ்வளவுதான விஷயம். உங்களை பத்தி இன்னொரு நியூஸ் கூட வந்திருக்கு. அதுல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர். தன் பேரை எழுதாம சொல்லியிருக்காரு. அவர் போன வருஷம் ஒரு ஷோ நடத்தியிருக்காரு. அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அனுப் சார் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னாரு. இவங்க தான் ராதா, நான் கிருஷ்ணர்னு சொன்னாரு. ராதா கிருஷ்ணானா நாங்கள் ஏதாவது ட்ராமா பண்ணோமா? ஆமாம், அது ஒரு ட்ராமா. அப்புறம் அந்த ராதா லண்டனோட ஒரு ஃபேமஸ் கிளாசிக்கல் டான்சர். கொஞ்ச நாள் அனுப் சார் கூட இருந்துட்டு அப்புறம் லண்டன் திரும்ப போயிட்டாங்கன்னு எழுதியிருக்காரு. இது முழுக்க முழுக்க தப்பான விஷயம். நான் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு சிங்கர்.
நான் இந்த மாதிரி எப்பவுமே ஒரு பிளேவோ டிராமாவோ அதை ஸ்டேஜில் நான் பண்ணதே இல்லை. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். நான் ஏதாவது ஒரு சிங்கர் கிட்ட சொல்லியிருக்கலாம், இவன் நல்லா பாடுவா, ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட பாட்டெல்லாம் நல்லா பாடுவான்னு சொல்லியிருப்பேன். ஆனா நான் அதுல கிருஷ்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பே கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்படி எப்பவும் எதுவுமே செஞ்சது இல்ல? கண்டிப்பா இல்ல. அப்ப இந்த லவ் பேர்டுங்கிற இமேஜ் எப்படி வந்துச்சு? இந்த இமேஜ் ஏன் வந்துச்சுன்னா, மக்களுக்கு என்னையும் ஜஸ்லினையும் அங்க பார்த்தப்போ அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த உண்மையை வெளியே வந்து என்னால தானே சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. நான் ஒருத்தர்கிட்ட என் மனசை பறி கொடுத்து ஒரு லவ்வர் மாதிரி ஏதாவது செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு லவ் பேர்டுங்கிற இமேஜ் கிடைச்சிருக்கு, அதை போய் கெடுத்துக்கிட்டீங்க. இல்ல 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 இல்ல, எனக்கு இந்த லவ் பேர்டுங்கிற இமேஜ் தேவையே இல்லையே. எனக்கு என்னோட கரெக்டான இமேஜ் தான் வேணும். நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களே நிலாவை பத்தி, நான் உங்களுக்கு இப்பவே பாடி காட்டுறேன். चांद अंगड़ाइयां ले रहा है, चांदनी मुस्कुराने लगी है, चांद अंगड़ाइयां ले रहा है, चांदनी मुस्कुराने लगी है, एक भूली हुई सी कहानी फिर मुझे याद आने लगी है, चांद अंगड़ाइयां ले रहा है, चांदनी मुस्कुराने लगी है. இதை பாடும்போது நீங்க ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கிறதா தெரியுது. கசல் பாடும்போது கமண்டலமா எடுத்துட்டு போவாங்க.